விஜய் மட்டுமே விமர்சிக்கப்படுறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது தனிப்பட்ட விஷயம் தானே. தனிப்பட்ட விஷயம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படி வேணால் நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. தியாகராஜ பாகவதரே ரகசியமான உறவு வச்சுருந்தாரு அப்படின்ற தகவல்லாம் இருக்குது, சரிங்களா. அப்புறம் அது காலப்போக்கில் இப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க ரெண்டாவது மனைவியாகவே இருந்தாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரகசிய உறவாக தான் இருந்தது. இப்போ சிவாஜிக்கு வந்து ரத்னமாலான்னு சொல்லி ஒரு நடிகை வந்து ஒரு ரகசிய உறவு இருந்தது. அவங்கள வந்து வேறு யாரும் வந்து நெருங்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்படி ஒரு கணக்கு இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், இப்போ இது என் ஆள், இது உன் ஆள். யாரும் வந்து இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகபத்தினி வர்த்தனை எங்கேயா சொல்லியிருக்காரா? அதே மாதிரி கமல் சொல்லியிருக்கிறாரா? சொல்ல முடியாது. அவருக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், அவருக்கு பண்ணேன், எனக்கும் பண்ணேன், அப்படி ஆயிடுச்சு. இப்போ சினிமாவில் எப்படி இருக்காங்களோ அவங்க நிஜத்தில் அப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே அவர் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ராமவரம் தோட்டத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? இப்போ சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாரு, என் பிள்ளைகளை பார்த்துக்கல, வந்து ஃபீஸ் கட்டலை, என்ன தனிப்பட்ட உரிமையை பறிக்கிறாரு, இப்படிலாம் பேசலாம். அந்த மாதிரி யாரும் வந்து வெளியில் வந்து கதறல. ஆனால் சார் ரவிமோகன் இஷ்யூவில் பார்க்கலாம் சார். ரவிமோகன் நான் சொல்கிறேன், கோர்ட்டுக்கு போகிறது வேறு சார். பிரச்சனை கேட்டால் ஒரு நடிகர் மனைவியாக போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைவர் 1000 பொம்பளைக்கு மத்தியில் ஒர்த்து இல்லைன்னு பேசுகிறேன். எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகாரமான புத்தி. பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்கிறாரு, குந்தவை வந்து வீட்டிலே குந்தி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இப்படி நேரடியாக பேசுகிற போது அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க. பார்த்திபன் அதுக்கு பதில் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னா அப்படியே தொம்புகடின்னு காலில் விழுட்டார், குந்தவை காலில். இந்த பொழப்பு தேவையான்னு கேட்குறேன் நான். பார்த்திபனுக்கு இந்த பொழப்பு தேவையா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கோலிவுட்லயும் சரி அரசியலும் சரி பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நடிகர் த்ரிஷா, நடிகர் விஜய், சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்றாங்க, என்னங்க நடிகர் விஜய் வந்து மட்டும்தான் தப்பு பண்றாரா? அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பல நடிகர்கள் வந்து முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி கூட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் முக்கியமாக ஜெமினி கணேசன் காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், அப்பத்துல இப்போ வரைக்கும் முதல்ல நல்ல கேள்வி தம்பி, இது நல்ல கேள்வி, நல்ல கண்டென்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லது. முதல்ல ஒரு விஷயம் எடுத்துங்க, இங்கே நடிகரையும் ஆட்சியாளரையும் ஒன்றா பார்க்காதீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு பயணிக்கிறவங்க அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படி எடுத்துங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களையும் நடிகர்களையும் நீங்கள் வந்து ஒரு ஈக்குவலாக வச்சு பார்க்காதீங்க. நடிகர்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல், அவங்க ஒரு தொழில் இல்லை கலைன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பொது வாழ்க்கைன்றது முழுக்க முழுக்க சேவை, சர்வீஸ், சரிங்களா. அப்போது நடிகர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க, இவர் வந்து இருந்தால் என்ன தப்பு, அவங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இவரை மட்டும் கேட்குறீங்கன்றதுலாம் கிடையாது. இப்போ ஏன் வந்து விஜய் வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறாங்க? அவருடைய மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுறது மட்டுமே இல்லை, விவாகரத்து வந்து அவர் தனிப்பட்ட விஷயங்களாக அவர் மனைவி வந்து கருத்து வேற்றுமை இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாங்க, அவங்க வந்து முறைப்படியே வந்து வழக்கு தாக்கல் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஒன்றுமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் யார்? நடிகர் மட்டுமே கிடையாது, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறாரு, நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறாரு. அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி ஏங்க அப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் டைவர்ஸே பண்ணக்கூடாதா? இன்றைக்கி எவ்வளோ காலம் முன்னேறி இருக்குது. ஒரு முரண்பட்ட கருத்துடையங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ முடியும்? கருத்து வேற்றுமை பிரியலாம், என்ன தாராளமாக பிரியலாம். பிரிந்த பிறகு சட்டப்படி பிரிந்த பிறகு நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கலாம், உறவு வச்சுக்கலாம், புரியுங்களா? ஆனால் இருங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏன் வந்து விஜய் மட்டுமே விமர்சிக்கப்படுறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது தனிப்பட்ட விஷயம் தானே. தனிப்பட்ட விஷயம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படி வேணால் நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. என் விருப்பப்பட்ட வாழ்க்கை இது, நான் விரும்பின வாழ்க்கையை வாழறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, புரியுதா சொல்கிறது? அதில் ஏதாவது க்ரைம் இருக்கா, குற்றம் இருக்கா, அது வந்து தாராளமாக அதை விசாரிக்கட்டும். இது என் சுதந்திரம். இது நான் ஒரு பெண்ணோட வந்து நான் உறவு வச்சுக்கிறேன்,
வந்து என் மனைவி நான் வந்து விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தாராளமாக பண்ணலாம். பண்ணிட்ட பிறகு வச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் விவாகரத்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸை மட்டுமே வந்து நடந்து 2 சைடில் என்ன சொல்ல போனால் ஒரு சைடு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இவர் சைடு பதில் கூட போடவே இல்லை. பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்குது, ஏப்ரல் 4 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகையோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள விமர்சிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்துங்க, ஆரம்பத்துலேருந்து எடுத்துங்க, எங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போங்க. தியாகராஜ பாகவதரும் இருந்தார். அன்னைக்குள்ள சினிமாவில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நடிகைகளுடைய தொடர்புன்றது வந்து பெரிய அளவில் வந்து பரவலாக வந்து கிசுகிசுக்கப்பட்டது. காரணம் என்ன, அப்போ தான் நடிகைகளே வந்து நடிக்கிறதே வராங்க. அப்போ அவங்க காலத்துலலாம், தியாகராஜ பாகவதர் காலத்தில், அதுக்கு முன்னாடிலாம் நடிகையே ஒருத்தர் கிடையாது. ஆணே வந்து பெண் இடத்துல நடிப்பாங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. நடிகைகளே கிடையாது. அவங்க காலத்தில் தான் நடிகைகளே வராங்க, நடிக்க வராங்க. அதாவது வந்திருக்குன்னா அந்த வெட்கம் கூச்சம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டு நடிக்கிறதுக்கு வராங்க ஆரம்ப காலம். அப்போ வந்து ஒரு நடிகையோட வந்து ஒரு கிசுகிசு இதான் சொல்கிறாங்கல்ல, கிசுகிசுன்னா பெரிய அளவில் பேசப்படும். அதை வச்சே வந்து அதனால தானே அந்த கொலையே நடந்தது, ரஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அதை வச்சு தான் நடந்தது. அப்போ அது பெரிய அளவில் பேசப்படுது. அப்போ வந்து மனைவின்னு ஒருத்தர் இருப்பாங்க, வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாக வந்து அந்த இரண்டாவதுன்னு கூட இரண்டாவது மனைவினே சொல்ல முடியாது. அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நவீன வார்த்தைகள் கீப்பு, அது இது ஸ்டெப்னி அதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமாக வந்து ஆசை நாயகிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்தரங்க நாயகி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, அப்படி இருந்தாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படி. ஏன்னா எல்லாம் பெரிய அளவில் வந்து விமர்சிக்கப்படும். அப்படி விமர்சனம் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால் சினிமா மார்க்கெட் போயிடும், அவ்வளோதான். அப்படி இருந்தது. எங்க நேம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இப்போ அது சர்வசாதாரணம். இப்போ சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நேம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஒரு ஃபீல்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து 19 வயசுலேயே வந்து ஆளுமைன்ற ஒருத்தவங்க திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து நடிகை புஷ்பவல்லி, அவங்களை தொடர்ந்து நடிகை சாவித்ரி. ஆனால் இத்தனை திருமணம் பண்ணியும் அவர் வந்து அந்த ஒரு நடிப்பு ஃபீல்டில் வந்து நின்று இருக்காரு பாருங்க. நான் சொல்ல காலகட்டம் அது வேற, தியாகராஜ பாகவதர் காலத்தில். அதுக்கப்புறம் தான் மாறுது மெல்ல மெல்ல. முதல்ல வந்து அவரே யார், தியாகராஜ பாகவதரே ரகசியமான உறவு வச்சுருந்தாரு அப்படின்ற தகவல்லாம் இருக்குது, சரிங்களா. அப்புறம் அது காலப்போக்கில் இப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க 2வது மனைவியாகவே இருந்தாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரகசிய உறவாக தான் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வெளிச்சத்துக்கு வருது. இது போன்ற எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் பேர் காலத்தில் வந்து கேட்டால் அப்போ ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமே இருந்து. இப்போ ஜெமினியோட, இப்போ சாவித்திரி வந்து ஜெமினியோட ஆள், சாவித்திரி வந்து ஜெமினியோட ஆளுன்னு வச்சுங்க. அதை எம்ஜிஆர் வந்து நெருங்க முடியாது, இல்லை சிவாஜியோட நெருங்க முடியாது. இப்போ சிவாஜிக்கு வந்து ரத்னமாலான்னு சொல்லி ஒரு நடிகை வந்து ஒரு ரகசிய உறவு இருந்தது. அவங்கள வந்து வேறு யாரும் வந்து நெருங்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்படி ஒரு கணக்கு இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், எப்பா இது என் ஆள், இது உன் ஆள், அவங்க ஆள், அப்படி இருந்தது. பார்டர் பிரிக்கிற மாதிரி. ஆமாம். இப்போ இந்த என்கிட்ட வராதிங்க, புரியுதா சொல்ல, இந்த சைடு வரக்கூடாது, இது என் ஆள், அந்த சைடில் வரமாட்டேன், அது என் தங்கச்சி, இது அப்படி அந்த மாதிரி ஒரு உறவு முறை இருந்தது தான். நம்ம வந்து எல்லாம் மறுக்க முடியாது. எல்லார்ட்டையும் போனாங்க அப்படிலாம் சொல்லி தப்பாலாம் சொல்லாதீங்க. ஒரு என்ன சொல்ல, இது காதலும் காமமும் கலந்து இருந்த உறவு அந்த காலகட்டம், அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், காதலும் காமமும் கலந்த காலம். தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் காலத்துலேருந்து காதலும் காமத்துக்காகவும் சேர்த்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வந்து ரஜினி, கமல், இந்த பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனால் செக்ஸுக்கான உறவு வச்சுப்பாங்க. அது வந்து செக்ஸுக்கான உறவு கேட்டால் அவங்க விருப்பப்பட்டா, கட்டாயப்படுத்தி எதுவும் கிடையாது. அது வந்து கிசுகிசுவாகவே போயிடும். ஆனால் மனைவிக்கு தெரிஞ்சோ தெரியாமல் மொத்தம் கிசுகிசுவாக போயிடும். யாரும் வந்து இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகபத்தினி விரதனை எங்கேயா சொல்லியிருக்காரா, அதே மாதிரி கமல் சொல்லியிருக்கிறாரா, சொல்ல முடியாது. கரெக்டாக ரஜினியாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு வார்த்தை, அவருக்கு ரஜினிக்கு ஒரு வார்த்தை போடுறீங்க, கமலுக்கு ஒரு வார்த்தை போடுறீங்க. ஏன்னா சொல்லலாம், அதை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து என் மனைவி தவிர வேறு யாரும் நான் வந்து எனக்கு உறவு கிடையாதுங்கன்னா சொல்ல. அது வந்து அந்தரங்கம். அது வந்து கேட்டால் கிசுகிசுவாக போயிடும். ஒரு ஆத்தன்டிகேஷனாக சொல்ல முடியாது, இது இவங்களோட. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி வருது பாருங்கள். நீங்கள் தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்பு மாறுது. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் எதுவுமே கணக்கே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தையெல்லாம் புழக்கத்தில் வந்துருச்சு. இல்லை அவருக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், அவருக்கு பண்ணேன், எனக்கும் பண்ணேன், அப்படி ஆயிடுச்சு இப்போ, புரியுதுங்களா. அதனால் இது எல்லாமே நடிகர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
ஆனா சார் இந்த அதுக்காக எல்லா நடிகரும் வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லா நடிகைகளும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. 99.9% ஹீரோக்கள் பெண்கள் கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அதிமேதாவி பேசுனது தெரியும் உங்களுக்கு. யார் பேர் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிடும். 99.9% ஹீரோக்கள் வந்து பெண்கள் கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் புள்ளி வருமா நம்ம சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. எல்லாரும் கிடையாது. நம்ம நல்லவங்களை பற்றி நம்ம நினைக்கணும் சார். சினிமாவில் இருக்கிற எவ்வளோ நல்லவங்க வந்து மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியமாக இருந்து மனைவியை தாண்டி வேறு யார்கிட்டையும் உறவு இல்லாமல் இருந்தவங்களாம் இருக்காங்களே. நீங்கள் நம்பியாரை வந்து வில்லனாகவே பார்க்குறீங்க. இவங்க ஒரு சினிமாவில் எப்படி இருக்காங்களோ அவங்க நிஜத்தில் அப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே அவர் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ராமவரம் தோட்டத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? தெரியாது. பாய்ஸ் கார்டனில் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு சொல்லணும். தெரியாதுன்னு. ஆனால் நம்பியார் என்ன சொல்லுவான்? ஒரு நடிகை ரேப் பண்ணுறாரு, அவர் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா சினிமாவில் வில்லன்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதனால் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் வந்து துறையில் இருக்கிறவங்க சில ரகசிய வாழ்க்கைகள் வந்து வாழ்ந்தது உண்மைதான். சினிமா அவங்க மட்டும்தான் ரகசிய வாழ்க்கை வாழ்கிறாங்களா? கிடையாது. சமூகத்திலே எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பிரபலமான தொழிலதிபர்கள் வாழலையா? நான் கேட்குறேன், பிரபலமான தொழிலதிபர்கள் வாழலையா? இல்லையா வந்து ஒரு தெருவில் இருக்கிற ஒரு 10 பேரில் வந்து ஒரு 100 பேர் 500 பேரில் ஒருத்தர் அப்படி இப்படி நடக்கலையா? ஓகே சார், ஒரு தொழிலதிபர் தப்பு பண்றானா ஓகே, அது வந்து வெளியே வராம இருக்காம பேசாம இருக்கும், நீங்க சொன்னது சரி சார். ஆனா தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நடிகருக்கு வந்துட்டீங்களா நடிகர் ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும். அதைத்தான் நடிகை நீங்க தப்பு பண்ணும்போது அதே தப்பு அதைத்தான் சொல்றேன். அதுதான் ஏன்னா நீங்க சொல்ற கரெக்ட். வந்து பிரபலமானவர்கள் வந்து வெளிச்சத்தில் உள்ளவங்க நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தற்கொலைகள் நிறைய இப்போ ஆயிடுச்சு. அப்படிங்களா? பகுத்து பார்க்குறவங்க இல்லை. தலைவன் பண்ணால் நம்ம பண்ணணுமா? நமக்கான வாழ்க்கையை நாம தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறோம் உண்டு. அதாண்டி தலைவரே இருக்கிறாரியா நம்ம என்ன பெரிய அது ஒரு பெரிய தப்பு. இப்போ பேசுகிறத பார்க்குறோம்ல. இப்போ விஜய் அரசியல் வந்த பிறகு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இந்த சமூகம் வந்து எப்படி இருக்குதுன்றதை வந்து விஜய் அரசியல் வந்த பிறகு தான் சமூகம் எவ்வளோ சீர்கெட்டு போய் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள நடிகர்கள் வந்து முதல் மனைவி இருக்கமும் 2வது திருமணம் பண்ணி சர்ச்சையில் சிக்கினவங்க இருக்காங்களா? அது பெரிய பூமாய் வெடிச்சு சர்ச்சையில் சிக்கனா இப்போ சங்கீதா வந்து இப்போ கதறாங்க இல்லையா, எனக்கு சோறு போடல முன்னாடி இல்லை சார். அதுதான் சார். இப்போ சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாரு, என் பிள்ளைகளை பார்த்துக்கல, வந்து ஃபீஸ் கட்டலை, என்ன தனிப்பட்ட உரிமையை பறிக்கிறாரு, இப்படிலாம் பேசலாம். அந்த மாதிரி யாரும் வந்து வெளியில் வந்து கதறல இது வரைக்கும். ஆனால் சார் ரவிமோகன் விஷயம் பார்க்கலாம் சார். ரவிமோகன் நான் சொல்கிறேன், கோர்ட்டுக்கு போகிறது வேறு சார். மாதமணி ரங்கராஜன் அவர்களே அதுதான் சார். கோர்ட்டுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், கோர்ட்டுக்கு போகிறது வேறு. இப்போ சில இவங்களும் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் நடிகராக இருந்து போயிருந்தாங்கன்னா இப்போ இந்த சங்கீதா மட்டும் கூட ஒன்றுமே ஆயிருக்காது. ரவிமோகன் வந்து சிஎம் கேண்டிடேட்டா சார்? இல்லைங்களா? பின்ன அவர் எப்படி இப்படி விஜயோட லிங்க் பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன், கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஆர்த்தி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மீடியாவை சந்தித்து ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசலை. ஆனால் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சட்டப்படி வந்து அதுக்கான நடவடிக்கை அதுதானே கடைசி நமக்கு வந்து எங்கே வந்து பாதுகாப்பு கோயில் மாதிரி தானே. இப்போ ஏறக்குறைய கோர்ட் வந்து கோயில் தானே. அப்போ கடைசியாக போய் முறையிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் பிரச்சனை இருக்குன்னா ஒரு நடிகர் மனைவியாக போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைவர் யார்? தலைவராக இருந்து தலைவருடைய மனைவி போயிட்டு அதுதான் நான் கேட்குறேன். மீண்டும் நான் கேட்குறேன், எந்த அரசியல் கட்சி தலைவராவது மனைவி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கூக்குரலிடுவாங்களா? அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. இருக்கும் புழுக்கமே இருந்தால் கூட வெளியில் வராத அளவுக்கு அதை பார்த்துப்பாங்க. அதையா செஞ்சிடணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து அவங்கள தள்ளிட்டீங்க, அவங்க போய் கதற அளவுக்கு தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க நீ தலைவராக இருந்தால் என்ன, அவங்களுக்கு எதுவாக இருந்தால் என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் கணவன், அவ்வளோதான். கணவனுடைய மேலே வந்து பிராது கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இவர் தலைவர், நீ சொல்லிக்கலாம் தலைவர்னா நீ தலைவர் மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம் மற்ற நடிகருடைய அந்த விவாகரத்து வழக்கையும் விஜயோட விவாகரத்து வழக்கையும் ஒன்றா பார்க்காதீங்க, புரியுங்களா? அதனால் அதை முதல்ல தெளிவாயிடணும். நீங்கள் அதை தாண்டி இவர் பண்ணது வந்து இப்போ இன்னும் வெளிச்சமாயிடுச்சு. த்ரிஷாவோடு சேர்ந்து இவர் வந்து அந்த திருமணத்துக்கு போனது இன்னுமே இவரே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. அப்போ இதுக்கு மேலேயே வந்து பண்ண என்ன சொல்லுங்க? அதை தாண்டி என்ன சொல்கிறாரு அடுத்த நாள்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒர்த்து இல்லை. செருப்பை கட்டி அடிக்கணும் சார். நீங்கள் சொல்லுங்கள், அடிக்கலாமா? அடிக்கணும் தானே? இல்லை அடிக்கணும் தானே? இல்லை சொல்கிறேன், தப்பு இல்லை சார். 24 வருஷம் வந்து வாழ்ந்த ஒரு மனைவியை ஒரு 100 பொம்பளைங்க 100 இல்லை, ஒரு 1000 பொம்பளைங்க மத்தியில் ஒர்த்து இல்லைன்னு பேசுகிறேன். எவ்வளோ கொடூரமான ஒரு புத்தி, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகாரமான புத்தி. சொல்லுங்கள், சொல்லலாமா? ஒர்த்துன்னு சொல்லலாம் சார். 24 வருஷம் வந்து வாழ்ந்தாச்சு சார். 2 பிள்ளைகள் இருக்குது.
எவ்வளோ அந்யோன்யமான வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க. படங்கள் தோல்வி அடையும் போது பார்த்தீங்கன்னா உன்னை மடியில் போட்டு நான் வந்து அழும்போது உனக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பிள்ளைகளை பெற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா மறு ஜென்மம் தானே, எவ்வளோ கஷ்ட நஷ்டம் உங்களோட இருந்திருப்பாங்க. ஆனால் நீ என்ன சொல்கிற, எவ்வளோ ஈஸியாக போகிற போக்கில் இருக்கிறன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆனா உங்க ஃபேன்ஸ் சொல்றாங்க இல்ல அவர் வந்து பொதுவான ஒரு விஷயத்தை அப்படி சொன்னாரு. என்னங்க பொதுவான நீங்கள் ஏங்க அதை சொல்கிறீங்க? நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அது நீதிமன்றம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்துருக்கணும். ஆனால் நீ என்ன பேரை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரு எகத்தாலும் தான் சார். இது முகத்தை மட்டும் இப்படி வச்சுட்டா போதுமா? முகத்தை மட்டும் அடிச்சா போகுது. உன் முகத்தில் அந்த வில்லத்தனம் தெரியுது இல்லை? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதே வில்லத்தனம் தான் சார். நீங்கள் ஒன்றும் ஹர்ட் ஆகாதீங்க, அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே என்ன அர்த்தம்? நான் அவளை பார்த்துக்கிறேன், அவள் என்ன பெரிய இவ்வளோவா, நான் பார்த்துக்கிறேன், அப்படி தான் அர்த்தம். அது அதாண்டி ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறதுன்றது வந்து அசிங்கப்பட்டது சார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கடைசியாக இந்த கருத்தை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நாம் நேசித்த ஒருத்தர் நம்மளை விட்டு விலகி போனால் கூட நீங்கள் கண்ணீரோடு வெளியே அனுப்பிடணும், கண்ணீரோட வெளியே அனுப்பிடணும், விலகிடணும். ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, கலங்கப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, தப்பாக சொல்கிறது. அவள் யார் தெரியும்ல, அவள் நீ நினைக்கிறீங்களா அவள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவள் எப்படிப்பட்டவ, ஏன்னா நம்மளை வந்து வெறுத்துட்டு விலகிறாள்ல, அப்போ அவள் யார் தெரியும்ல, அவள் கேவலமானவ. அவள் எவ்வளோ எப்படிப்பட்ட தெரியுமா எனக்கு. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாலும் சொல்லக்கூடாது, அது காதலியாக இருந்தால் கூட சொல்லக்கூடாது, காதல்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் உண்மையாக பாருங்க, உங்களை ஏமாத்திட்டே போகிறவனா இருக்கட்டும் சார், உங்களை ஏமாற்றிட்டே போகிறான், ஒரு பொண்ணை காதலிக்கிறான், ஏமாற்றிட்டே போகிறான். புரியுதா சொல்கிறது? நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஏமாற்றிட்டே போனால் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான காதலி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா சீ போடான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், இது சீ போடான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். ஆனால் யார்ட்டையும் தப்பாக பேச மாட்டாங்க. காரணம்னா இவங்க காதலிச்சது உண்மை தானே, இவங்க காதலிச்சது உண்மை. சீ நீ இப்படிப்பட்ட ஆளா, உன்னை நம்பினேன், நீ என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர தப்பாக பேச மாட்டாங்க. அவெல்லாம் வந்து காதல் லவ் பண்ணுறதுக்குலாம் ஒருத்தையே கிடையாதுங்க, அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. கண்ணீரோட ஆனா இந்த இடத்துல த்ரிஷா அவங்க என்ன சொல்றாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா நேத்து ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க, இந்த மாதிரி பதிவுல இருந்து போடாதீங்க, இது வந்து லூஸ்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா பார்த்திபன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா, குந்தவை வந்து வீட்லயே குந்திருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனா இந்த இஷ்யூவை பத்தி த்ரிஷா அவர்கள் ஏன் வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி அவங்க பேசிட்டாங்க, பார்த்திபன் விஷயத்தில் வந்து அவங்க பேசியாச்சு, புரியுதா சொல்ல பதில் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் வந்து வந்து சங்கீதா வந்து வழக்கு தொடுத்தாங்கன்னு சொல்ல, அவங்களாம் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏற முடியாதுல்ல, அவங்க பேர் சொல்லியிருந்தாங்கன்னா பதில் ஒரு வேளை கொடுத்துருக்கலாம். ஒரு வேளை சங்கீதா வந்து பேரை சொல்லவே இல்லை, நடிகைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. விஜய் வந்து இப்போ பப்ளிக்கில் பேசுகிறாங்க, பப்ளிக்கில் பேசுகிற முதல் குரல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்க யாரும் பேரை சொல்லலை. பட் வந்து விஜய் சார்ந்தது அமீர். நீங்கள் வந்து மனைவி பிள்ளைகளை வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து அனுப்பிட்டு நீங்கள் வந்து மகளிரை கொண்டாடுறீங்களா, உங்கள் தகுதி இருக்கான்னு கேட்டாரு. கரெக்ட், ஹிட்லர், அது கரெக்டு. அது வந்து அவர் கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு, அது வேறு. த்ரிஷா மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இவரும் கூட பார்த்தீங்கன்னா சமுத்திரனி கூட த்ரிஷா பேரை மென்ஷன் பண்ணல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் 4 சவுத்துக்களை வச்சுக்க சொல்லி விஜய் தான் சொல்கிறார். பட் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்கிறாரு, குந்தவை வந்து வீட்டிலே குந்தி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறது நேரடியாக சொல்கிறது தான். அப்போ இந்த இடத்துல த்ரிஷா பேசி தானே ஆகணும். அவங்க பேசுறது சரி, அவங்க நடந்துக்கிறது தப்பு, இதெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்கலாம் சார். ஆனால் வந்து பார்த்திபன் பேசும்போது இப்படி நேரடியாக பேசும்போது அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலை கேட்டு இவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்றது தான் முக்கியம். இங்கே த்ரிஷா ரியாக்ட் பண்ணதை விட பார்த்திபன் அதுக்கு பதில் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னா, அப்படியே தொப்புக்கடின்னு காலில் விழுட்டார். இது ஆமாம், குந்தவை காலில். இந்த பொழப்பு தேவையான்னு கேட்குறேன் நான். யாருக்கு? பார்த்திபனுக்கு இந்த பொழப்பு தேவையா? இது ஒரு கேடுகட்ட பொழப்பு தானே. ஒன்று பேசியாச்சுன்னா விலகக்கூடாது சார், விட்ரா பண்ணக்கூடாது. இது பேசுதான், அது விட்ரா பண்ணக்கூடாது. உங்கள் மனசுக்கே தெரிஞ்சுன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கட்டலாம், வருத்தம் தெரிவிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் சொன்ன பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்கறது அது வச்சுக்கூடாது. நீங்களே கட்டணும், இல்லை கண்டெஸ்ட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. நான் பேசுறது சரிதான், தப்பு கிடையாது, ஆமாம் நான் எதுவும் தப்பாக பேசலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நான் வந்து நான் சொன்னேன், டெலீட் பண்ண சொன்னேன், அவர் டெலீட் பண்ணல, இது பேச்சா இது? ஸோ அது தப்பு. ஒன்று பேசுகிறேன், ஆமாங்க பேசிட்டேங்க, நான் உண்மை, நான் என் மனசில் பட்டது நான் சொன்னேங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் நான் வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டேன், நான் அதை பேசக்கூடாது, வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோவில் பேசிட்டேன், நான் சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டேன். இப்போ புரியுதுங்களா? இதுதான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக
எல்லாத்தையும் வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டரை வந்து இன்னொரு குடும்பத்தோட மேட்டர், இன்னொரு அரசியல் கட்சி தலைவரோட மேட்டர், ஒரு நடிகையோட மேட்டர், ஒரு ஒரு மனைவியோட வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை, இதெல்லாம் வரும்போது ஒரு சென்சிட்டிவான மேட்டரை வந்து ஃப்ளோவில் பேசக்கூடாது. சமுத்திரக்கனி பேசுகிறாருன்றது நியாயம். எல்லார் மனசில் இருக்க தான் பேசினார் அவர். யார்? சமுத்திரக்கனி வந்து எல்லாருடைய மனசில் இருக்க தான் பேசினார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மனசில் இருக்க தான் பேசினார். அமீர் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். நீ பண்ணுறது எப்படி? நீ பண்ணுறதுன்னு கேட்டால் வந்து வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தாங்கன்னா வராதா? வீட்டில் குந்திக்கிட்டு இருந்ததுனால தானே வந்து இருக்குது. நான் கேட்குறேன், இப்போ புரியுதுங்களா? எதை எப்படி பேசணும்னு இருக்குது சார். எல்லாத்தையும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பேச முடியாது சார். பேசுனா உங்கள் வீட்டுக்கு அதே பேசுங்க. நீங்கள் பேசுவீங்களா? சீதா போய் எங்கே போய் குந்தினாங்கன்னு பேசுவீங்களா? பேசுங்கண்ணா. இன்னொரு பெண்ணை பேசுகிறீங்க சார். இப்போ திரிஷாவை பேசுகிறீங்க சார், குந்தவைன்னு பேசுகிறீங்களா சார்? குந்தண்ணா சீதாவும் பேசுங்க. சொல்லுங்கள், எந்த ராமன் வீட்டுக்கு வந்து உங்களை விட்டுட்டு எந்த ராமனை தேடி போனாங்க அதை பேசுவீங்களா? பதிலுக்கு பேசினா எப்படி இருக்கும்? திரிஷா பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு சீதா எந்த ராமனை தேடி போனாங்க, இந்த பார்ட்டியை நான் மறந்துட்டு விட்டுட்டு சொல்லுவீங்களா? இல்லை அந்த அம்மா எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், இவன் என்னை விட்டுட்டு ஊர் மேஞ்சான்னு சொல்லி பேசுனாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட அப்படி தானே பேசுனாங்க. அதுக்கு பதில் பேசுனியா நீ? ஊரில் இருக்கிற கதைக்கு மட்டும் பேசுகிறல்ல, நீ பேசணும்ல. இப்போ தப்பு இல்லை சார், நியாயமாக பேசணும்ல சார். எதுக்கு ஒன்று பேசுகிறா எங்களை மாதிரி? இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம், நாங்கள் வந்து சங்கீதாவுக்கு வந்து துணையாக நிற்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், தொண்டை வலிக்க பேசுகிறோம். ஒன்று அப்படி வாங்க. இப்போ இவர் பேசுகிறாரு, நம்ம சமுத்திரக்கனி பேசுகிறாரு, அமீர் பேசுகிறாங்கன்னா ஒரு சமூகத்தில் சினிமாவில் இருந்துக்கிட்டே அவங்க பேசுகிறாங்க. இது தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க. அந்த திராணியாவது உனக்கு இருக்கணும். இது தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்காக உனக்கு திராணி இருக்கா உனக்கு? பார்த்திபனுக்கு அதுவும் கிடையாது. அப்புறம் அதனால் வந்து ஆதி காலத்து வந்து எப்படி வந்து நான் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து இப்போது விஜய் காலத்து வரைக்கும் அந்த நடிகைகளோட சச்சரவுகள் ஒரு பக்கம் இருக்குதான், கள்ள உறவுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அரசியல் புரசலாக சிலது கிசுகிசுவாக இருக்குது, சிலது வந்து வெளிப்படுது, சிலது வெளிப்படாமல் ரகசியமாகவே இருக்குது. இப்படி கலந்து இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஆனால் சினிமா நடிகர் எல்லாரும் நடிகர்னு அது கூட நான் சொல்லலை, இருக்க தான் செய்யுது. எல்லா தொடர்ச்சியாக நடிகர்னா ஐயோப்பா தியாகராஜ பாகவதன் அத்தனை நடிகருமா அப்படி நினச்சிடாதீங்க. நான் வந்து அது அப்படி சொல்லணும்னா நான் வந்து அவனை மாதிரி பேசணும். யார் இந்த வலைபேச்சில் பேசுகிறான்ல அவனை, நான் அப்படி பேசலை. பரவலாக ஒரு முன்னணி நடிகர்கள், பிரதானமாக நடிக்கக்கூடிய கேரக்டர் எடுத்து நடிக்கிறவங்க, இந்த மாதிரி என்ன இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த வகையிலும் பொது வாழ்க்கையில் வந்து அவங்க இல்லை. பொது வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அது பெருசாக பேசப்படுது, பெரிய அளவில் பேசப்படுது. என்னங்க ஒரு தலைவருங்க அவர், எல்லாருக்கும் பார்வை மாறமாக இருக்குது. எம்ஜிஆர் மீது ஒரு பார்வை இருக்குது, சிவாஜி மீது ஒரு பார்வை இருக்குது, எம்ஜிஆர் மீது ஒரு பார்வை இருக்குது, எஸ்எஸ்ஆர் மீது ஒரு பார்வை இருக்குது, எம்ஜிஆர் மீது ஒரு பார்வை இருக்குது, ஜெமினிதாஸ் மீது ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அப்படி தான் போனேன். இப்போ கூட நான் சொல்கிறேன், கமல் மீது ஒரு பார்வை இருக்குது, ரஜினி மீது ஒரு பார்வை இருக்குது. கமல் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஆனால் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோட போனது, அரசியல் ஜெயிக்க முடியாத போனதுக்கு என்ன காரணம்? கமலும் விமர்சிக்கப்பட்டார் தானுங்க, தனிப்பட்ட ஒழுக்கம். ஆமாம், கமலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்ல. அதனால் வந்து யாரும் வந்து இன்றைக்கி ஏதோ விஜய் மீது தான் விமர்சனம் கிடையாது, கமல் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.